இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அப்பனே முருகா. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஓகே, இப்போ நான் என்ன கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூபர்ஸ்குள்ள ஒரு பெரிய கிளாஷ் ஓடிட்டு இருக்கு, ஒரு பிக் பேட்டில் ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா, நான் சம்மந்தமாக 2 வீடியோ போட்டிருந்தேன். அந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. நான் அதுக்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், கமெண்ட்லேயும் அதை பின் பண்ணுறேன், அண்ட் வந்து கார்ட்ஸ்லேயும் அதை ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, கமெண்ட்டில் பின் பண்ணாமல் விட்டுறது வந்து எவ்வளோ பெரிய மிஸ்டேக்காக இருக்குங்கிறத நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு விஷயத்தை வந்து ஒரு வீடியோ நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை வந்து நம்ம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மேபி த ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸை பார்த்துருவாங்க இல்லைங்களா, தொட்டு அந்த கமெண்ட்ஸையும் பார்த்துப்பாங்க. ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல், ரைட்? ஓகே ஃபைன். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். கான்டெஸ்ட் என்னன்னா, பிரியாணி மேன் காட் அரஸ்டட். அவர் வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க. என்னன்னா, லைவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைவ் வீடியோவில் லைவாக ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கிறதுல தற்கொலைக்கு முயற்சி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறாரு. அவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வழக்கு பதிவாயிருக்கு காவல்துறையில். அவங்க வந்து இப்போ பிரியாணி மேனை கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டுமா அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற யூடியூப் கிரியேட்டர்ஸோடைய கருத்துக்களை பற்றியும் நம்ம சில விஷயங்களை வந்து கிரிட்டிசைஸும் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற கருத்துக்களை நம்ம வரவேற்க தான் போகிறோம். ஏன்னா அவங்க யாருமே வந்து ஒரு தவறான விஷயத்தை வந்து எடுத்து சொல்லலை, யாரையுமே அகெயின்ஸ்ட் பண்ணியோ யாரையும் அஃபண்ட் பண்ணியோ அந்த விஷயத்த அவர் சொல்லலை. பட் என்னுடைய பெர்ஸ்பெக்ஷனில் ஒரு சில கருத்துக்கள் வந்து இருக்குது. என்னுடைய கருத்துக்கள் நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பிரியாணி மேன்னா யார்ப்பா அப்படின்னா, அபிஷேக் ராபி அப்படிங்கிற ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, அடிப்படையில் ஹீஸ் அ பிஎஸ்சி விஸ்காம் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு. லாயலா காலேஜில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய எடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் க்ரூ இருக்கும், ரைட்? அவங்க க்ரூஸில் இருக்கிறவங்க அந்த சாப்பாடுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி தான் மோஸ்ட்லி வாங்குவாங்களாம். இவங்களோட நீங்கள் வந்து போய் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒர்க் பண்ணினா உனக்கு பிரியாணி கன்ஃபார்ம்டா அப்படின்னு சொல்லி அந்த காலேஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலேஜில் அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரூவோட பேர் வந்து 1 kg பிரியாணி குரூப் அந்த மாதிரி. ஓகேங்களா, 1 kg பிரியாணி குரூப் அப்படின்னு சொல்லி அவங்க இது ஒரு சின்ன பிராண்டிங் இருக்குது. ஸோ இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு அடையாளம், ரைட்? 1 kg பிரியாணிங்கிறது. ஸோ அது வந்து கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷனாக பார்த்திங்க அப்படின்னா 1 kg பிரியாணி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணியிருந்தாங்க. பை த கோஇன்சிடென்ஸ் நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் படிக்கணும்னு வரும்பொழுது விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் கைஸ். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சரி விஷுவல் கம்யூனிகேஷனில் என்னென்ன ஓப்பனிங்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான விஷயம் இருக்குன்ட்டு அப்போ தான் என்னோட ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போல்லாம் பலன்னு இருக்கும் அந்த ஃபோனு. ஜூன் மாதம் 6ஆம் தேதி வாங்கினதுன்னு நினைக்கிறேன். இன்னமும் அந்த டேட் வந்து ஞாபகம் இருக்குது. 4ஆம் தேதி 5ஆம் தேதி யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். அப்புறம் 6ஆம் தேதியில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். ஓகே, நம்ம அந்த ஃப்ளாஷ்பேக்கில் போக வேண்டாம். நான் யூடியூப்பில் சில வீடியோஸ் பார்க்கும்போது இந்த விஷுவல்ஸ் கம்யூனிகேஷன் சம்மந்தமாக பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 1 kg பிரியாணி சேனலில் ஒரு எமோஷ்னலான கண்டென்ட் வந்து இதே அபிஷேக் ராபி அவர்கள் எனக்கு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதை பார்த்துருந்தேன். அப்போ வந்து தெரியல, இப்போ அவரை பற்றி நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் அப்படின்ட்டு. நான் விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து விட்டு ஸ்டெப் பேக் ஆனதுக்கு காரணமும் அவரோட வீடியோ தான். ஓகேங்களா, ஓகே. நான் இப்போ பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் எதுக்கு படித்தேன்னு எனக்கு தெரியல. பட் நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு சேனலில் போய் ரைட்டப்ஸ் ஒர்க்கு கிரியேட்டராக, டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டராக ஒரு யூடியூபரை நான் இருந்திருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ காண்ட், என்னால் அது முடியலை. ஓகே, 2019 வந்து பார்த்தீங்கன்னா 1 kg பிரியாணி சேனல் வச்சுருந்தார் அபிஷேக் ராபி அவர்கள், பிரியாணி மேன். இப்போ நவடேஸ் பிரியாணி மேன் எல்லாருமே தெரியும். அவர் பார்த்தீங்க அப்படின்னா 1 kg பிரியாணியில் வந்து விஸ்காம் பற்றின ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தார். நான் இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை பற்றி பேசியிருக்கேன் ஒரு வீடியோவில், 2 நிமிஷம் வீடியோவில். அது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அதோட லிங்க் வந்து நான் வந்து என்னோட கமெண்ட்ஸ் அண்ட் கார்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள்.
ஆக்சுவலாக இன்னைக்கு நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை பற்றி பேசும்பொழுது அன்னைக்கு 2019 நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு வர்றப்ப அவரோட வீடியோ பார்த்தினா விஸ்காம் படிக்கும் பொழுது அதில் அந்தளவுக்கு ஸ்கோப் இல்லைங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வாயால் சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். அப்போ எந்த அளவுக்கு அவர் எமோஷ்னலாக பேசியிருப்பார் அப்படிங்கிறத ஆஸ் அ ஒரு சின்ன பையனா ஒரு டீனேஜ் பாயாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அது என்னால் அது இன்னைக்குமே அது என்னால் வந்து அது பார்த்தீங்க அப்படின்னா உணர முடியுது. ஓகேங்களா? அப்படி இருந்த அந்த பிரியாணி 1 kg பிரியாணி அபிஷேக் ராபியை பற்றி இன்றைக்கி நான் வந்து பேச போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ அது வந்து எனக்கு என்னன்னு தெரியல, இது இஸ் அ க்ரோத்தா இல்லை என்ன ஒரு காலத்தின் சுழற்சியா, கால சுழற்சின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். இப்போ நான் அங்கேருந்து இப்படி வரேன். 1 kg பிரியாணி சேனலில் வந்து நிறைய கான்டென்ட் கிரியேஷன் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது நிறைய புதுசான கண்டென்ட்லாம் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் இவர் தனியாக ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக போயிட்டாரு, டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டரா. என்ன பெரிய டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னா கிரிட்டிசிசம் பண்ணுறதும் நான் தான் சொல்லிட்டேன்ல, டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷனில் சரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்லேயும் சரி இந்த கிரிட்டிசிசம்ங்கிறது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டராக தான் இருக்கும். அதில் கிரிட்டிசிசம்ல எந்த வகையில் கிரிட்டிசிசம் பண்ணலாம் அப்படின்னா ரியாக்ட்ஸ் வீடியோ. ஓகே, நார்மலாக நம்ம யூடியூப்ல சில வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த வீடியோஸ்க்குலாம் காப்பிரைட்டே உழுவாது, காப்பிரைட்டே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபேர் யூஸ்ன்னு சொல்லி தன்னை எஸ்கேப் ஆகிப்பாங்க. ரைட், எஸ்கேப்பிங் ஃபேக்டர் வந்து ஃபேர் யூஸ் பிரதர், இது இந்த கண்டென்ட்டுக்கு யூஸ் ஆனிச்சு, ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்பயுமே நான் வந்து தனியாக அவங்களோட கண்டென்ட்டை எடுத்து நான் பண்ணல, நான் லேப்டாப்பில் ஷோகேஸ் பண்ணி அந்த எப்படி சொல்கிறது, நம்ம வந்து எப்படி சொல்லுவாங்க, அந்த ப்ரொஜெக்டர்லாம் ஆன் பண்ணி ஒன்று பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணி அதோட என்னோட ரியாக்ஷனை கம்பைல் பண்ணி நான் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த ரியாக்ஷன் வீடியோஸுங்கிறது. ரியாக்ஷன் வீடியோஸ் நிறைய பண்ணிகிட்டே இருப்பார். ரியாக்ஷனு அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிட்டிசிசம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு தனி யூடியூப் கிரியேட்டர்ஸ்லாம் ஒரு சிலர் இருப்பாங்க, ஃபேக்கான அஜெண்டாவை யூஸ் பண்ணி கிரியேட்டர்ஸ் உள்ளே வருவாங்கள்ல. உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேரிகாட் முந்தீஸ்வர் அவரே தான் சொல்லியிருக்காரு. பேரிகாட் பீட்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட எந்த ஒரு பின்புலமும் இல்லைன்னு நினச்சா அவரே டைரெக்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, நான் வந்து பினாமி அப்படின்ட்டு, நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு இருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒத்துக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை வச்சு ஒரு பிபிசியில் வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தாங்க. அதை வந்து பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருந்தாரு நம்ம பிரியாணி மேன். அந்த டைமில் புள்ளிங்கோ வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து அதை ரோஸ்ட் பண்ணியிருந்தானுங்க. அதுலேருந்து தான் எனக்கு பிரியாணி மேனுங்கிற சேனல் வந்து ரொம்ப அட்மைரபுளாக நான் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிது. ஆமாம், அதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். பீட்டர் கே வந்து ஒரு நாள் இல்லை தன்னை ரொம்ப நல்லவன் காமிச்சிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவார். ஆனால் ஓப்பனாக பச்சையாகவே தெரியும் கண்டென்ட் கொடுக்குறதே வந்து ஒரு அஜெண்டா இருக்கும், உள்ள ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நான் இப்போ அந்த கிரியேட்டரை பற்றி பேசுகிறோம்ல, நான் அபிஷேக் ராபியை பற்றியே பேசுகிறேன். அப்போ தான் பிரியாணி மேன் ரைசஸ். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பிரியாணி மேன் வந்து அப்புறம் நான் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் சில கண்டென்ட்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பேசுவார், ஆனால் பாயிண்ட்டாக இருக்கும், வேலிடான பாயிண்ட் இருக்கும். அப்போ இந்த பிரியாணி மேன் இப்போ வந்து என்னென்னா நல்லா வளவலன்னு பேசுகிறாரு, பாயிண்ட் வேலிடிட்டியாக இருக்கா. ஆனால் மக்களுக்கு காது கேட்குற அளவுக்கு பொறுமை இல்லை, காது கொடுத்து கேட்குறதுக்கு பொறுமை இல்லை. இதனுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இர்ஃபான் அவர்கள் பற்றி ஒரு வீடியோ 1 month பிஃபோர் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி ஹிடன் ரன் கேஸ் பற்றி, அப்புறம் ஃபுட் ரிவ்யூ கொடுக்குறதுல மிஸ்டேக் இருக்குங்கிறத பற்றி, அப்புறம் ஜெண்டர் ரிவீல் வீடியோ பற்றின ஒரு 3 விஷயங்களை வச்சு ஒரு கண்டென்ட் மேக் பண்ணியிருந்தார். ஒரு நல்ல கன்வின்சிங்காக ஒரு கண்டென்ட் மேக் பண்ணியிருந்தார். அந்த கண்டென்ட்டை 1 மாதம் கழித்து நம்ம இர்ஃபான் அவர்கள் வந்து ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு பேக்கப் சேனல், அப்படி ஓப்பனாக சொன்னால் அது ஒரு பேக்கப் சேனல் தான், இர்ஃபான் வியூஸ் 2 அப்படிங்கிறது. இர்ஃபான் வியூ 1ங்கிறது வந்து ஃபுட் விளாகு, பர்சனல் ஃபேமிலியில் இருக்கிற விளாகு, அதெல்லாமே அது மெயின் சேனலு. இது வந்து சப் சேனல். ஓகேங்களா? சப் சேனலில் இவர் வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ, அதாவது அவன் பொருள் எடுத்து அவனுக்கே சொல்லணுண்டாங்கிற மாதிரி பிரியாணி மேன் ஃபார்மெட்லேயே பார்த்திங்க அப்படின்னா இவரும் ரியாக்ட் வீடியோ ஒன்று பண்ணார் 1/2 மணி நேரத்துக்கு. அதுவும் நான் உட்காந்து பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவர் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இர்ஃபான் வியூஸ் பண்ண வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு எனக்கு பொறுத்தவரையிலே அது எந்த ஒரு வேலிடிட்டியான ஒரு விஷயமும் வேலிடான பாயிண்ட்டே இல்லை. அதில் ஆக்சுவலி பாயிண்ட்லெஸ்ஸாக என்ன ட்ராக்ல அது பண்ணிட்டு இருந்தார், அதில் முழுக்க எமோஷ்னலாகவே அதை பேசினார், எமோஷ்னலாக கன்வே பண்ணார். ஒரு ஃபேக்டை புரிஞ்சு தார்மீகமாக ஒரு விமர்சனத்தை வந்து ஒருத்தன் முன்னெடுத்து வைக்கிறான்னா
ஓகே பிரதர், நான் இந்த மாதிரி இனிமே வர கண்டென்ட்ல நான் அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன், இதுக்கு மேலே நான் வந்து கரெக்டான கண்டென்ட்டை கொடுக்குறேன், என்னோட ஆடியன்ஸுக்கு நான் ஜென்யூனாக இருக்க விரும்புகிறேன்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தார் அப்படின்னா ஹீ இஸ் அ ஜென்யூன் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் இர்ஃபான் வியூவர். ஆனால் அவர் அதை செய்யலை, அதுக்கு மாறாக வேற ஒன்று செஞ்சார். காரணம் என்னன்னா ஹீ இஸ் அ கார்பரேட் இன்ஃப்ளூயன்ஸ்டு கிரியேட்டர். ஹீ இஸ் நாட் அ கிரியேட்டர், ஹீ இஸ் அ சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் வித் கார்பரேட் இன்கார்பரேஷன். ஓகேங்களா, கார்பரேட்டிசத்தோட இன்கார்பரேஷனில் மேலானவர் தான் இந்த இர்ஃபான் அப்படிங்கிறத என்னால் டேம் ஷூர் 100% சொல்ல முடியும். ஓகேங்களா, வெறுமனே சாப்பாடு சாப்பிட்றதே ஒரு ரிவ்யூவாக வச்சுக்கிட்டு எப்படி அது ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே ஃபைன், நான் இப்போ அதுலேருந்து போகிறேன். அப்புறம் இதுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரியாணி மேன் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வீடியோ, லாங் வீடியோ, லாங் வீடியோ. இது வரைக்கும் அவர் வந்து லைவ்ல மட்டும்தான் அந்த 1.5 மணி நேரத்தை தாண்டி பேசி ஒரு வீடியோ பண்ணியிருப்பாரு, லைவ்ல மட்டும்தான் அது இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி மேனோடைய வீடியோவில் 1.5 மணி நேரம் வீடியோ நான் அது உட்காந்து ஃபுல்லாக ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் பார்த்தேன். அப்புறம் அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் திரும்பி அந்த வீடியோ வந்து ட்ரிம் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன பிரச்சனை அந்த வீடியோ பண்ணும்பொழுது, நிறைய இன்சென்சிட்டிவான சில விஷயங்கள் இவரும் பேசியிருந்தாரு. அவர் இன்சென்சிட்டிவாக பிரியாணி மேனை தாக்கி பேசினதுக்கு இவரும் கொஞ்சம் எமோஷ்னலாக ட்ரிகர் ஆகி சில விஷயங்கள் பண்ணாரு. பட் அதுக்கு பிஃபோர் த வீடியோ, எண்ட் ஆஃப் த வீடியோவில் தான் அந்த எமோஷனல் ட்ரிகர்லாம் இருந்துச்சு. பட் பிஃபோர் அவர் வந்து 1/2 மணி நேரம் பேசினார்ல வீடியோஸ், அந்த 1/2 மணி நேரம் வீடியோஸை எடுத்து இவர் உட்காந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு வித் சாலிட் ப்ரூஃபோட ரியாக்ட் பண்ணார். அந்த வீடியோஸை ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் இர்ஃபான்கிறவன் ஒரு கிரியேட்டரே கிடையாதுறாங்கிற அளவுக்கு அவர் வந்து ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ்ல எல்லாம் சம்ஸ்லாம் போடும்போது LHS = RHS ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி முடியும்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது நான் வந்து கிரிட்டிசிசம்லாம் நான் பண்ணுறது பேர் கிரிட்டிசிசமே இல்லைங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. நான் சினிமா கண்டென்ட் பேசுவேன், இடையில 2 வாட்டி கொஞ்சம் அரசியல் கண்டென்ட் பேசுவேன், அப்புறம் கள்ளக்குறிச்சி இஷ்யூஸ் பற்றி பேசுவேன். எத்தனை பேர் அந்த வீடியோஸ் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பட் பாருங்க, என்னுடைய பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்கும். பிளேலிஸ்ட் லிங்க்ஸ் இல்லை, நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணும்பொழுதே மல்டிபிள் பிளேலிஸ்ட்டில் பொலிட்டிக்கல் கண்டென்ட் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்கும். சினிமா மூவி ரிவ்யூஸ் பேசுகிறேன் அப்படின்னா மூவி ரிவ்யூஸும் இருக்கும். ஓகே அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஓகே, நான் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வரேன், பேக் டு த கண்டென்ட். நான் அதை தாண்டி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். வந்து 1.5 மணி நேரம் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி அவர் பாயிண்ட்ஸ், அதாவது பாயிண்ட்லெஸ்ஸே இல்லாத ஒரு விஷயத்தை எமோஷனலாக ட்ரிகர் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா இர்ஃபான் அவர்கள் பேசிய ஒரு 1/2 மணி நேரம் வீடியோவை எடுத்து இவர் டீகோட் பண்ணி 1.5 மணி நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் வந்து எடுத்து அது ஒரு பெரிய வீடியோ எடுத்து ஒரு பண்ணியிருந்தாரு. அப்போ தான் பிரியாணி மேன் அப்படிங்கிறது வந்து எல்லாரோடைய கவனத்திற்கும் ஈர்க்கப்படுகின்ற ஒரு யூடியூபராக மாறிட்டார். அப்புறம் வீடியோஸ் வந்து டெலிட் ஆகி திரும்பியும் அதை ட்ரிம் பண்ணி அங்கங்கே இன்சென்சிட்டிவாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 லைவ் வச்சுருந்தாரு. அது இல்லை, நான் இனிமேல் யூடியூப் வந்து பண்ண போகிறது இல்லை, ஏன்னா எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க, பீப்புள் எல்லாருமே என்னை தற்குறிங்கிறாங்க, என்னை தற்குறி மேன் சொல்லி பிராண்ட் பண்ணுறாங்க. இந்த இர்ஃபான் அவர்கள் தான் அதை பிராண்ட் பண்ணது, ரிப்ளை டு தற்குறி மேன் சொல்லிட்டு. பட் அதுலேருந்து எல்லாருமே தற்குறி மேன் சொல்லி அந்த மனுஷனை பயங்கரமாக சதிச்சிருக்காங்க. ஏன்னா நான் ரியல் டைமில் அனுபவிச்சிருக்கேன். என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தன் தற்கூரின்னு சொன்னான் ஒரு குரூப்பில். என்னை எல்லாருமே வெறுக்கிறாங்கங்கிற மாதிரியே என்னை ப்ரொஜெக்ட் பண்ணான். நான் சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு ஒரு வார்த்தையில் ஆரம்பிப்பான். அப்பயே அவனோட ஹிடன் அஜெண்டா என்னன்னா, ஒன்று எல்லாருமே தப்பாக தானே நினைக்க போகிறானுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான். ரைட், லைக் அவே இது வந்து ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் மட்டும்தான் இது இருந்திருக்கு அப்படின்னு நினச்சா, இப்போ யூடியூப்லேயும் இந்த ஒரு விஷயம் பரவலாக பரவிட்டு இருக்கு. என்னுடைய பாஸ்டில் இருந்த ரிசம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நான் பிரியாணி மேனோட இதில் என்னால் அடாப்ட் பண்ணி சொல்ல முடியும். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது. நான் வந்து ஒரு டைஹார்ட்டான ஒரு MG ஃபேன். ஓகேங்களா, நான் MG அண்ணாட்டேருந்து சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அருணோதயன் சிம்பிள் தான், அருணோதயன்லேருந்து கண்டென்ட் மெச்சூரிட்டி எப்படிலாம் கண்டென்ட் எல்லாம் மெச்சூராக பேசுறதுங்கிறதையும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ப்ரிசைஸாக பேசுறது, இவ்வளோ வளவலன்னு இழுத்து பேசாமல். இப்போ என்னடா இவ்வளோ வளவலன்னு பேசுகிறேன் அப்படின்னா, இது டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. பட் நான் ஷார்ட்டாக ஒரு கிறிஸ்பாக ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோலாம் பேசியிருக்கிறேன். பட் அது யாரும் முழுசாக பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் எனக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. ஓகே ஃபைன் எல்லாமே ஓகே. இப்போ அந்த 1.5 நிமிஷம் வீடியோ
பேசி அது வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 28 நிமிஷம் ஆகுனாரு. 1 மணி நேரம் 28 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷத்தோட ஃபுட்டேஜஸ் அங்கங்கே ட்ரிம் பண்ணி அதை வந்து வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. எல்லாமே ஓகே. அப்புறம் ஒரு 2 நாள் லைவ் வந்தார். நான் வந்து யூடியூப் விட்டு குவிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்தது. அதுக்கப்புறம் இல்லை நானுமே வந்து இல்லை நீங்கள் கம்பேக் கொடுங்கண்ணே, ஒரு பிரியாணி மேன் கம்பேக் கொடுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் அதே நாள் ராத்திரியில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நான் என் முடிவு மாற்றிக்கிறேன், நான் வந்து இனிமேல் இன்னொருத்தவங்களோட கண்டென்ட்டை எடுத்து ரியாக்ட் பண்ணாமல் நானாக ஒரு ஓன் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா நான் அப்படி தான் நான் வந்து 1 kg பிரியாணியில் இருக்கும்போது ஓன் கண்டென்ட் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன், இன்னொரு யூடியூபர்ஸை தாக்கி நான் வீடியோ போடல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு விஷயத்த கன்வே பண்ணியிருந்தார். ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம A2D அண்ணன் மிஸ்டர் பீஸ்டே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார்ல, அந்த ஒரு ஜாம்பவான், யூடியூப்பின் ஜாம்பவான் A2D வாழ்க. சரி ரைட்டு. அந்த A2D அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா டெய்லர் அக்கா கான்டென்ட் எடுத்து, அதாவது அவன் ஓப்பனாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. நம்ம பிரியாணி அண்ணன் வந்து ஓப்பனாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாப்ல. ரைட். அபிஷேக் ராபி அவர்கள் டெய்லர் அக்கா தயாலு, ஓகேங்களா, செம்மொழி தயாலு அப்படிங்கிற ஒரு கிரியேட்டருடைய ஒரு ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்கு அப்படியே முட்டு கொடுக்குற மாதிரியே ஒரு வீடியோ A2D அண்ணன் கொடுத்துருந்தாரு. இட்ஸ் ஏன் அதான் தெரிஞ்சு போச்சு இல்லை டெய்லர் அக்கா பண்ணுறது அஃபிஷியல் ஸ்கேம்ன்ட்டு. அப்போ தயாலு உட்கார்ந்து சொல்கிறாங்க, நான் டெய்லர் அக்காவை பற்றி பேசுனது வந்து ஸ்கேம் மேட்டரை பற்றி பேசல, அவங்க கொடுக்குற அந்த கான்டென்ட், ஷீ ஹேஸ் த டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டரா, அவங்க டிசைன் இந்த ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தமாக போடுறாங்கல்ல, அந்த துறை சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த குறையும் வைக்கல. பட் ஆனால் ஆஃப் த கேமரா ஆஃப் த மீடியா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க இந்த டயலோ டிசைன்ஸ் கம்பெனி பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்து ஒருத்தன் இன்ச் பை இன்ச் வந்து டீட்டெயிலிங்காக அதை எக்ஸ்போஸ் பண்ணுறான். யாரு? நம்ம பிரியாணி அண்ணா அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாப்புல. அதை எடுத்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி நம்ம A2D அண்ணன் வந்து இல்லை இதெல்லாம் இப்படி கிடையாது, B2B B2Cன்னு ஏதோ பிஸ்னஸ் டேர்ம்ஸ்லாம் பேசுகிறாரு. MBA படித்தவனுக்கும் காமர்ஸ் படித்தவனுக்கும் புரிகிற பாஷையில் பேசுகிறாரு. நம்ம பாஷையில் அது புரியல. சாமி நம்ம பாஷையில் பேசலை A2D. ஆனால் பிரியாணி கடைக்காரர் அப்படி நம்ம டெய்லர் அக்காவை கிரிட்டிசிசம் செய்தது மாபெரும் குற்றம்ங்கிற மாதிரி பேசினார். இதுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக அன்எக்ஸ்பெக்டடாக தலைவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் வந்தார். கிட்டத்தட்ட 4 hours லைவ், தி எண்ட் அப்படிங்கிற டாபிக்கோட #பிரியாணி மேன் அப்படின்னு போட்டு ஹி கண்டக்ட் த பிக் லைவ். அதுதான் பெரிய பேசும் பொருளை இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அந்த லைவுக்கு அப்புறம் தான் பிரியாணி மேன் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காரு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த 4 மணி நேரத்தில் என்னென்ன பேசினாருங்கிறத கொஞ்சம் அப்படியே சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எச்சு ஊருக்கு வேற ஒன்றும் இல்லை, பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா வாட்டரிங்காக இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ வந்து பிரியாணி அண்ணன் வந்து டெய்லர் அக்காவோட எக்ஸ்போஸ் பண்ண கண்டென்ட் எடுத்து நல்லா அலசி ஆரஞ்சு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டெக்ட் இது பண்ணியிருந்தார். ஒரு கண்டெக்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றொன்னா அவர் வந்து டீகோடிங் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் நல்லா த்ரோ அவுட்டாக எடுத்து A2D அண்ணாவை வச்சு கிழின்னு கிழிச்சிட்டார். கிழிச்சு தொங்க விட்டுட்டார் கைஸ், தொங்க விட்டுட்டார். அந்த 4 மணி நேரம் லைவை நான் உட்காந்து லைவை பார்த்தேன். இப்போ அந்த வீடியோ கிடைக்கல, ஏன்னா ஒரு 4-5 வீடியோ வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டாரு அவரோட சேனலில். இப்போ அந்த அவரோட சேனலில் இருக்க ஹோம் வீடியோஸ் எதுலேயுமே அந்த வீடியோஸை நான் பார்க்க முடியலை. ரைட், அது இந்த வீடியோ வந்து பார்க்க முடியல. ஓகே ஃபைன். ஓகே, இப்போ வந்து அந்த 4 மணி நேரம் லைவில் அவ்வளோ எமோஷனல் ஆகி அவ்வளோ விஷயத்து ஃபஸ்ட்டு வந்து எமோஷனல் எடுத்தோடனே எமோஷனலாக பேசல. ஃபஸ்ட்டு எல்லா அந்த அவர் வீடியோ பண்ணார்ல A2D வீடியோ, அந்த வீடியோவுக்கு உட்காந்து ரியாக்ட் பண்ணார். ஒரு விஷயத்தையும் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளிப்ஸையும் எடுத்து அதுக்கு விஷுவல் ப்ரூஃபோட லைவ் ஸ்ட்ரீமில் இருந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சார். ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் வந்து என்னடா என் வந்து நெகட்டிவிட்டியை வந்து இது பண்ணுறீங்க, ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, என்னடா இப்படி எல்லாரும் சேர்ந்து என்ன வெறுக்கிறீங்கன்ட்டு அவரோட ஆதங்கமாக சில பதிவுகள் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு ட்விட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டார். அவருடைய ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்காரு. ஏதோ விஜய் அப்படிங்கிறவரோட CP கேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாரு. அதுக்கு பிரியாணி மேனும் அசோசியேஷனில் இருக்கிறாருங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. பட் அது வந்து எந்த ஒரு இதுலேயுமே வந்து ப்ரூவ் பண்ணப்படலை. ஓகேங்களா? ஆனால் அதுக்கப்புறமா அவர் வந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்காரு. பிரியாணி மேனுங்கிறவர் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருந்தார். எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு ஃபேக் அலிகேஷன் எடுத்து அந்த மனுஷனை அது சொல்லி அந்த மனுஷனை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி
கிட்டத்தட்ட அந்த ஒரு சினாரியோக்கு அப்புறம் தான் இவர் வந்து சூசைடு தாட்டுக்குள்ள போயிடுறாரு. பிஃபோர் எல்லாருமே அவங்களை ஹேட் பண்றாங்கன்னு சொல்லி ரொம்ப மனசை வருத்தப்பட்டுக்கிட்டு வருந்தி ஒரு 1.5 மணி நேரம் பேசினார். அதுக்கு முன்னாடி ஒரு லைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐ எம் டன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு 56 நிமிஷம் பேசினாரு. அதுக்கப்புறம் 4.5 மணி நேரத்துக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா தி எண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் ஒன்று போட்டார். அந்த தி எண்டில் இந்த லாஸ்ட்டாக வந்து அந்த ஒரு ஃபேக்கான அலிகேஷன் பிரியாணி மேன் வந்து ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு, ஒரு ட்ரக்ஸ் ஏதோ சிபிங்கிற ட்ரக்ஸ் இஷ்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி மேனு சம்மந்தப்பட்டிருக்காருங்கிற மாதிரி இன்னும் அந்த பரவலாக சில டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து எனக்கு எந்த அளவுக்கு பர்சனலாக வந்து என்னை எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தாங்க முடியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் சூசைடு தாட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அந்த லைவ்ல இது பண்ணும்போது ஃபோன் பண்ணி அவரை வந்து அந்த சூசைட்லேருந்து அவங்க அம்மா காப்பாற்றி அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன்ஸ் போணுச்சு. அழுதுகிட்டே மனுஷன் பேசுகிறார். அந்த வீடியோ ஆன் பண்ணும்போது லைட்டாக கண்ணீர் வந்துச்சு. ஆனால் அந்த வீடியோ அப்படி அந்த ஃப்ரேம் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட அழுதுகிட்டே பேசுகிறாரு. ஏன்னா என்னதான் ஒரு கிரியேட்டராக இருந்தாலும் அடிப்படையில் ஒரு மனுஷன் இல்லைங்களா, அந்த மனித தன்மை இருக்கிறவங்க வந்து தன்னுடைய உணர்வுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி தவறான முடிவுக்குள்ளே போடுறாரு. ஆக்சுவலாக அது தவறான முடிவுங்கிறத தாண்டி ஒரு தவறான மனநிலையில் அவர் தள்ளப்பட்டிருக்கு இந்த ஒரு ஃபேக் அலிகேஷன் அப்படின்ட்டு. இது முதல்ல அவர் எப்படி அழகாக வந்து ஒரு விஷயத்த வந்து வேலிடான பாயிண்ட்டை வச்சு இவங்க இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்க, ஹீஸ் நாட் அ ஜென்யூன் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவாக அவர் வந்து பதிவு பண்ணுறாரோ அதே மாதிரி பிரியாணி மேனுக்கு யாராவது அந்த மாதிரி பண்ணாங்களா பண்ணி இல்லை ப்ரோ நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன், அது ஆக்சுவலாக அது நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி இவர் தரப்புலேருந்து அந்த வீடியோ பண்ணியிருந்தார் அப்படின்னா மேபி இப்போ இந்த அளவுக்கு ஹேட் ரேச்சர் சம்பாதிக்க தேவையில்லை, சூசைடல் தாட் வர்றதுக்கும் இதே கிடையாது, ரைட்? ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம பிரியாணி என்ன வந்து என்னால் ப்ரூவ் பண்ண முடியல கைஸ், ஏன்னா என்கிட்ட வந்து காசு இல்லை, என்கிட்ட வந்து இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறதுக்கு காசு இல்லை அப்படிங்கிறாரு. ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக கார்பரேட் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் சோலோ கிரியேஷன்லேயே தான் இருக்காரு இந்த மனுஷன் இன்னும், ரைட்? டீமாக சோலோ கிரியேஷனில் இருக்காரு. ஒரு ஒரு அவருக்குன்னு ஒரு பிரியாணி மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. பட் வந்து ரொம்ப கார்பரேட் லெவலில் இல்லாமல் ஓனாகவே இருக்காரு, ஓன் ஸ்டாண்டாக இருக்காரு, ஓன் ஸ்டாண்டில் தான் அவர் வந்து கண்டென்ட் கொடுத்துட்ருக்காரு. இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல கைஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தப்பட்டு இல்லை நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போனார். அது வந்து என்னால் என்னடா இது இப்படி பண்ணுறாரு இந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாளில் பார்த்திங்க அப்படின்னா எம்ஜி அண்ணா வந்து ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தார். இப்போ யூடியூப் கம்யூனிட்டியில் நான் இருந்தப்பெல்லாம் இந்த மாதிரி இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன் யூடியூப்ல இருந்து, சப்போஸ் கிரியேட்டர்ஸ்குள்ளே சண்டை இருந்துச்சுன்னா அது எப்படிலாம் அதோடைய விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும், அதில் இருக்கிற அந்த சொல்யூஷன்ஸ், அதில் இருக்கிற அந்த ஒரு சிக்கல்கள் என்னென்னங்கிறத பற்றி நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதுங்கன்னு சொல்லி இந்த ஹிந்துலேருந்து ஒரு இன்டர்ன்ஷிப்பில் ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு. பட் பார்த்தா இப்போ அதை பற்றி அவர் பேச வேண்டிய நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டார். நிறைய கருத்துக்கள் வந்து ஜென்யூனான கருத்துக்கள். இன்னும் சொல்லணும்னா தி ஓஜி டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட்டர் கம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வித் நான் கார்பரேட் இன்கார்பரேஷன், ஓகேங்களா? கார்பரேட் இல்லாமல் ஒரு சோலோவாக வந்து கண்டென்ட்டை மட்டுமே கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவரே ஒரு தனி கார்பரேட் வேர்ல்டுக்குள்ள உருவாக்கலாம். அந்த மாதிரி ஒரு மனுஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்ஜி அண்ணா. நம்ம ஜேகே பிரதர் வந்து எப்பயுமே ஒரு கண்டென்ட் கொடுப்பார், ரேண்ட். அவரோட கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேண்ட்னு இருக்கும். அந்த ரேண்ட்டில் ஒரு ஃபேக்டும் இருக்கும், ரைட்? அது ஒரு ரியாக்ஷன் எடிட்டிங்லாம் பக்காவாக இருக்கும். இன்ச் பை இன்ச் வந்து எடிட்டிங் வந்து அவ்வளோ கிறிஸ்பாக செம்மையாக கொடுப்பாரு. அந்த ஜேகே அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். நீங்கள் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னு சொன்னீங்களே, நம்பர் 1 சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னா ஒரு தம்ப்நெயில வச்சு இன்னொருத்தவங்களோட ஒய்ஃபோடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஒரு மாதிரி அறையாக காமிச்சு ஒரு அறை இதை வச்சு கிராப் பண்ணி அந்த தம்ப்நெயில ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறீங்களே, இது ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருடைய அழகா அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப நாகரிகமாக சொல்கிறேன். ஆனால் அவர் ரொம்ப காட்டமாக அதை விமர்சிச்சிருந்தாப்புல ஜேகே அவர்கள். அதை பார்த்துட்டு ஒரு செகண்ட் கூட அதை தப்பாக கிரியேட் ஆக்சுவலாக கோவத்தை காட்டாமல் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் தலைவா, அந்த மிஸ்டேக் இருக்கா, நான் அந்த மிஸ்டேக்கை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், நான் அதை வந்து கரெக்ட் பண்ணுறேன், ஐ மீன் அந்த மிஸ்டேக் அந்த எரர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எந்த யூடியூபர் வந்து இந்த மாதிரி கன்வின்சிங்காக பதில் சொல்லி நான் பண்ண தப்புன்னு ஒத்துக்கிறது அக்னாலஜ் பண்ணி நான் கன்ஃபஸ் பண்ணி
நான் அதை மாத்திக்கிறேன், அதை நான் திருத்துறேன்னு எந்த கிரியேட்டரும் இப்ப சொல்ல தயாரா இருக்கான் சொல்லுங்க? என் அண்ணன் எம்ஜி அண்ணன் தான் அவர் செய்யறாரு. அதனாலதான் இன்னும் அவருக்கு 75 லட்சம் ஃபாலோவர்ஸ், 75 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 75 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இப்பெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு கார்பரேட் வேர்ல்டு. அவரே ஒரு தனி கார்பரேட் வேர்ல்டுக்குள்ள போகலாம். அதை தாண்டி நிறைய கார்பரேட்ல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே எம்ஜி அண்ணாவோட பர்சனலா அசோசியேஷன் ஆயிருக்கலாம். ஆனால் அவர் வந்து எம்ஜி ஸ்குவாட், நான் எம்ஜி ஸ்குவாட், அவ்வளோதான். 2 ஃபேமிலி தான், 2 பர்சன் தான் என்னுடைய குடும்பத்தில் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டை கிரியேட் பண்ணி அந்த ஸ்டாண்ட்லேயும் இன்னும் கன்சிஸ்டண்டாக இருக்காரு. ஓகேங்களா? அந்த தார்மீகமான அந்த கிரிட்டிசிசம் எடுத்து தன்னை திருத்திக்கிற ஒரு மனப்பாங்கு ஏன் நம்ம இர்ஃபான் அண்ணனுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் A to D அண்ணன் என்னத்துக்கு இப்போ தேவையில்லாமல் உள்ள வந்து இன்வால்வ் ஆகி நம்ம பிரியாணி கடைக்காரர் அப்படிங்கிறாரு. இவரே வந்து இடையில ஒரு வாட்டி தண்ணி நல்லா ஒவ்வொரு தண்ணியில நின்றுட்டு வாந்தியெல்லாம் எடுத்து அந்த வீடியோலாம் பயங்கர வைரலாக போய் இவர் தான் நினைக்கிறேன், இவர் தான் A to Dன்னு சொன்னாங்க. ஏதோ சம்திங் வந்து இவருக்கே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருந்ததா பசங்க பேசிட்டு இருந்தாங்க. மீம்ஸ் எல்லாம் வந்துச்சு. நான் அதை பெருசாக கண்டுக்கல. ஏன்னா நம்ம பெருசாக பார்க்காத ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம ஓவராக எக்ஸ்போஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடக்கூடாது. ஏன்னா நாளைக்கு நம்மளே நோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க, போட்டு என்னடா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சிடுவாங்க. அதுலேயும் இந்த ஹோமிஃபைல இருக்கிற நம்ம பிளிப் பண்ணாச்சு எல்லாம் பயங்கர எக்ஸ்ட்ரீமில் இருப்பார். அவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, இன்னொரு கண்டென்ட் கிரியேட்டர்லாம் வந்து அவர் வந்து ரோஸ்டே பண்ண மாட்டார். பாருங்க அவர் எவ்வளோ ஜென்யூனான ஆள் தெரியுமா? மதன் கௌரின்னு மசூர் கௌரி 2.0 மசூர் கௌரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கண்டென்ட் கொடுப்பாரு. அது மதன் கௌரி அண்ணா வந்து எந்த ஒரு தப்பான ரியாக்ஷனும் கொடுக்காம அதையுமே வரவேற்றார். அந்த தார்மீகமான கண்டென்ட்டுக்கு அந்த தார்மீகமாக அதை எடுத்துக்கிட்டாரு அந்த மனப்பக்குவம். இதுவே இர்ஃபானை வச்சு அவர் வீடியோ பண்ணியிருந்தா பிளிப்பு இர்ஃபானை வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு இர்ஃபான் வந்து பிளிப் மேலே என்ன பண்ணியிருப்பார் சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் பண்ண மாட்டார். ஏன்னா இவர் ஹோமிஃபை கேங், ரைட்? ஹோமிஃபை கேங் வந்து ஒவ்வொருத்தனுக்குள்ள ஒற்றுமையாக இருப்பாங்க. ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, ரைட்? சரி, ஓகே. அதுலேயும் இன்னொரு ஹைலைட்னா நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். நியூ இயர் ரெசல்யூஷன் அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பேசும்பொழுது ஒவ்வொரு யூடியூபர்ஸ்ட்டையும் இவங்கெல்லாம் போய் கெஞ்சுறாங்க. இவங்கெல்லாம் போய் கெஞ்சி இந்த மாதிரி உங்கள் தரப்பில் இருக்கிற ஒரு ரெசல்யூஷன் கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷேர் பண்ணுறாங்க. அது வீட்டில் வந்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? பிளிப். அதுலேயும் எம்ஜி அண்ணாவை பார்த்தீங்க அப்படின்னா விக்கிபீடியா மிஸ்டர் விக்கிபீடியான்ட்டு பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் கண்டென்ட் எடுத்து சொல்கிறான்டா, உன்னால அது மாதிரிலாம் சொல்ல முடியுமாடா? எந்த கண்டென்ட்டாக இருந்தாலும் கெட்ட வார்த்தையில் பேசி ஆரம்பித்த தற்கொலை நாதாரிங்க யாருன்னா உண்மையாக பிளிப் தான். அவன் ஆரம்பித்து வச்ச அந்த வெனப் மயிறு தான். இப்போ பாரு, நானுமே இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறேன் பாரு யூடியூப்ல. கெட்ட வார்த்தை பேச வைக்கிற அந்த ஸ்டாண்டை கிரியேட் பண்ணதே நீங்கள் தான்டா. இப்போ உங்களை வச்சு தான் இவனுங்கெல்லாம் இப்போ இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட வார்த்தையிலையும் வீடியோ போடலாம், அப்படி போட்டாலும் வந்து எந்த ஒரு அஃபென்சிவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆரம்பிச்சது அந்த ஹோமிஃபை கேங்லேருந்து தான் இந்த விஷயம் வந்து பயங்கர இதாகிடுச்சு. அதனால தான் வந்து 1 மாதம் கழிச்சு அந்த கண்டென்ட்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? நம்ம இர்ஃபான் அண்ணன். அதுக்கு இவரும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இவரும் 1.5 மணி நேரத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 4 லைவ், ஒரு 3 லைவ் போட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டாரு. அதோட இப்போ பிரியாணி மேன் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் பிரியாணி மேன் அரெஸ்ட் ஆனது காரணம் என்னன்னா தற்கொலை முயற்சி செஞ்சதுக்கு தான், வேற எந்த ஒரு பெரிய குற்றம்லாம் அவர் செய்யலை. ஆனால் அந்த மனநிலையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவுன்சிலிங்னு ஒன்று கொடுப்பாங்க. அவருடைய ஜென்யூனான விஷயங்கள் வந்து அந்த போலீஸ் இருக்கிறவங்க அந்த காவல்துறை அதிகாரிகள்கிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். பட் ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டராக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தங்கலேருந்து இனிமே வர காலகட்டத்தில் அவங்க என்ன வேணாலும் கண்டென்ட் கொடுக்கட்டும், அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி நீ ஒரு தனியாக ஒரு புது கண்டென்ட்டை உருவாக்குறதுனால தானே உனக்கு இந்த பிரச்சனை. உருவாக்காத. ஆனால் நீ ஒரு ஆடியன்ஸாக ஒரு சப்ஸ்கிரைபராக வந்து கமெண்டில் சொல்லுற, நீ இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கடான்னு கமெண்டில் சொல்லு. கமெண்டில் சொல்லிட்டு இன்னொரு பெரிய யூடியூபர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் இதை சொல்லு, இந்த மாதிரி இந்த அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டாப்புல, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு, இது சம்மந்தமாக ஒரு கண்டென்ட் நீங்கள் கொடுங்க. பட் அது வந்து அவரை தாக்குற மாதிரி இருக்கக்கூடாது.
அவரை பர்சனலாக தாக்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா மேபி உங்களுக்கு யாராவது ஒரு ஜென்யூனான கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தரப்புல இருந்து அவங்க ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அது வந்து ஒரு லெசனாக நமக்கு சொல்லுவார். இப்போ எம்ஜி அண்ணா வந்து ஒரு வீடியோ கிட்டத்தட்ட 19 நிமிஷம் வீடியோ, அதை நான் உட்காந்து ஒரு இது கூட ஸ்கிரிப்ட் பண்ணல. யூடியூபர்ஸ்குள்ளே நடக்கிற அந்த ஃபைட்டை பற்றி அவர் வீடியோ பேசும்பொழுது ஒரு இடத்துல கூட இந்த பிரியாணி மேன், இந்த இர்ஃபான் அப்படிங்கிற அந்த வார்த்தையே வராமல் அவர் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக அவர் ஒரு கண்டென்ட்டை ஒரு தார்மீகமான விமர்சனத்தை உள்ளே வச்சு பேசி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த ஸ்டாண்டை வந்து காமிக்கிறார். ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத. ஓகேங்களா, அவர் இன்னும் கண்டென்ட் கிரியேட்டர் தான். ஆனால் நிறையா கம்பெனிஸ், இந்த ஸ்பாட்டிஃபை, கூகுளு, அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, வேறு என்னென்ன பெரிய பெரிய டாப் கம்பெனிஸோட எல்லாம் பயங்கரமான அசோசியேட்டாக இருக்கிற ஒரு சோலோ கிரியேட்டர் இப்போ அவருக்கு கீழேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களோட கண்ட்ரோல், அவருடைய அந்த கீழே மீன்ஸ் அவருடைய சூப்பர்வைசிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்குது, கீழே ஒரு 38-36 பேர் வந்து அவருக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக வளர்ந்துருக்காரு நம்ம மதன் கௌரி அண்ணா. அந்த கருத்துக்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காகவும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு. ஸோ ஒரு கண்டென்ட் மெச்சூரிட்டியாக எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மதன் கௌரி அண்ணா வந்து வீடியோ பதிவிட்டு இருந்தார். அண்ட் சிம்பிள் தான் அருண் உதயன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். இந்த 2 இஷ்யூ பற்றி நீங்கள் சொல்லுங்கள், இந்த இர்ஃபான் வெர்சஸ் A2D வெர்சஸ் இர்ஃபான் வெர்சஸ் பிரியாணி மேன் அண்ட் நம்ம A2D அண்ணாவுக்கும் பிரியாணி மேனுக்கும் உள்ள அந்த கிராஷு, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லி ஒரு இன்டர்வியூ ஒன்று பேசியிருந்தாரு. ரொம்ப நேர்த்தியான சில விஷயங்களை ரொம்ப ஓப்பனாக உடச்சி, ஏன்னா அந்த கண்டென்ட் இதே மாதிரி ரியாக்ஷன், ரேண்ட், ரோஸ்ட் அந்த மாதிரியான விஷயத்த வந்து ஆப்வியஸ்லி நம்ம அருணோதயன் அண்ணாவும் பண்ணுவார், ரைட்? அது வந்து அதையுமே எடுத்து அவர் வந்து சொல்கிறார். அவருடைய கண்டென்ட் கிரியேட்டர் ஆஸ் அ கண்டென்ட் விஷனரி கிரியேட்டராக பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கருத்துக்களும் இந்த பிரியாணி மேன் இஷ்யூவில் வந்து சொன்னார். ஓகேங்களா, அதுவும் நல்லா இருந்துச்சு, அதுவும் கேட்கறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. பட் அதுலேருந்து நான் சில ஃபேக்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா நெட்வொர்க், இந்த யூடியூப் கம்யூனிட்டி எந்த மாதிரி இருக்குங்கிறதோட ஃபேக்டை பற்றி அவரும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுவும் எனக்கு புரிஞ்சிச்சு. பட் அது என்னென்ன சொன்னாருங்கிறது ஒரு லாங் இன்டர்வியூ. ஸோ அதோட லிங்க் வந்து என்னோட காட்சியில் நான் ஆட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 5 வீடியோட லிங்க் வந்து காட்சியில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்புறம் நம்ம கமெண்ட்ஸ் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அண்ட் வந்து இப்போ வீடியோ வந்து நான் எதுக்குனால வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த பிரியாணி மேன் வந்து காட் அரஸ்டட் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட். ஓகேங்களா, நான் இந்த வீடியோ ஜஸ்ட் பார்க்கும் பொழுது நான் ஆல்ரெடி இது எல்லாமே பேசி வச்சுட்டு இருந்தது தான். அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. பட் நேற்று நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம், மதன் கௌரி அண்ணாவோட வீடியோ, அருணுதயன் அண்ணாவோட வீடியோ, அப்புறம் நம்ம A2D, அப்புறம் வேறு யார் இந்த யூடியூப் கம்யூனிட்டியில் சில இந்த இன்சிடென்ட்ஸை பற்றி பேசி ரிலேட்டபுளாக பேசின எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட வீடியோஸும் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம். அந்த இதெல்லாம் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்து கீ நோட்ஸ் எடுக்கும்பொழுது இந்த ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன். பிரியாணி மேன் அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, என்ன காரணத்தினால அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஹியர் இட் இஸ் அ கிளிப். ஓகே, என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் என்னுடைய ஃபோனில் நான் காட்டுறேன். ஓகேங்களா, ஐ திங்க் இது சரியாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் கிளார் அடிக்குது கைஸ். ஓகே, கிளார் அடிக்குது. ஓகே, இது வந்து ஒரு மீமில் சுரேஷ் அஃபீஷியல் அப்படின்னு சொல்லி ஒரு கிரியேட்டர், ஒரு கிரியேட்டர், ஒரு சினிமா அப்டேட் கொடுக்குற ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர். ஓகேங்களா, இவர் என்ன சொல்கிறாருன்னா, யூடியூபர் அபிஷேக் த பிரியாணி மேன் ரைட் அரஸ்டட் அண்டர் IPC, அதாவது இந்தியன் பீனல் கோட் 352 and 353 செக்ஷன்ஸ் ஆஃப் இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன்ஸ் வந்து இன்டீசெண்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சப்பையான கேஸு. ஆக்சுவலாக சப்பையான கேஸுன்னு சொல்லக்கூடாது, பெரிய சென்சிட்டிவான கேஸு. ஒரு சப்ப காரணத்தை சொல்கிறது, காரணம் வாரியாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சப்ப காரணம். இன்டீசெண்டாக வந்து ஒரு பொண்ணை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ப காரணம். ஆக்சுவலாக அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணல, அவங்க என்ன மாதிரியான அஜெண்டால அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் தான் பண்ணாங்க. இந்த இடத்துல என்னுடைய பர்ஸ்பெக்ஷனில் நான் இப்போ பார்க்குறது வந்து ஒரு ரீசன்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு டெய்லர் அக்காவை பற்றி. ஓகே, டெய்லர் அக்காவோட எக்ஸ்போஷருக்கு அப்புறம் தான் இது வந்து அவர் தற்கொலை முடிவு வரைக்கும் போனதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 மணி நேரம் லைவ் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆனது. ஓகே ஓகே ஓகே
நம்ம அதெல்லாம் பற்றி நிறைய பேசிட்டோம். டெய்லர் அக்காவை பற்றி நம்ம வீடியோ பேசணும். பட் அவங்க பண்ண அந்த எக்ஸ்போஸ் ஸ்கேமை பற்றி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த ஸ்கேம்ங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அந்த வீடியோவில். டெய்லர் அக்கா வீடியோவில், டெய்லர் அக்கா பற்றி பேசின வீடியோவில் ஸ்கேம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். அவங்க கண்டென்ட் தான், அவங்க துறை சார்ந்த ஒரு கண்டென்ட்டாக தான் அதை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்த்தா அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் பிக் டீல், ரைட்? அண்ட் அவங்க வந்து ஆன்லைனில் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்பு, ஒரு வெப்சைட்டு எல்லாமே வச்சுருக்கிறப்ப அதில் சில ஸ்கேம் இஷ்யூஸும் இருக்குங்கிறத பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி மேன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சித் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி ஒரு நியூ யூடியூப் சேனல், ஓகேங்களா, புதுசாக ஆரம்பிச்சதே இப்போ 21 நினைக்கிறேன், 21 ஆரம்பிச்ச ஒரு யூடியூப் சேனல் சித் ஃப்ரீக்வன்சிட்டு. அதில் பதிவு பண்ணியிருந்த முதல் வீடியோவே பார்த்திங்க அப்படின்னா டெய்லர் அக்கா எக்ஸ்போஸ்ட், சிந்திகா நயன் யூடியூப் சேனல்லேருந்து எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே, டெய்லர் அக்காவோட அம்மா தான் வந்து சிந்திகா நயன், அவங்களும் ஒரு யூடியூபர் தான். யூடியூபர் மீன்ஸ் இன்ஃப்ளூயன்சர். ஷீ இஸ் நாட் அ கண்டென்ட் கிரியேட்டர், ஷீ இஸ் அ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் சிந்திகா நயன்கிறவங்க, ஓகேங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்க, பெண்கள் பற்றின சில பாரம்பரியமான விஷயங்கள்லாம் சொல்கிற மாதிரி பூமரிசம், அந்த கருத்துக்கள் எல்லாமே பூமரிசம் கருத்துக்களாகவே தான் இருக்கும். பட் எனக்கு அந்த சேனல் நான் வந்து பர்சனலாக பார்க்க மாட்டேன். ஐ ஹேட் தட் சேனல், ஐ ஹேட் தட் ஐடியாலஜி. நான் வந்து அதை வந்து எப்படி சொல்கிறது, தேவையில்லாத ஒரு ஆணி என்ன கேட்டால், ஓகேங்களா. ஆடை சுதந்திரத்தை பற்றி பேசுகிறது அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பட்டன் வந்து இன்சைடு இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் வந்து அதை வச்சே வந்து ஒரு பொண்ணோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுற உரிமை ஒரு இன்னொரு பெண்ணுக்கும், ஒரு ஆணுக்கு எப்படி அந்த கேரக்டர் இது இல்லையோ அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து அது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அதில் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகேவா. அண்ட் ஓகே, எல்லாமே ஃபைன், நான் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன். ஓகே, இந்த விஷயத்தை வச்சு தான் இப்போ பிரியாணி மேன் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா. கண்டிப்பாக அவர் தரப்புலேருந்து நிறைய நியாயமான காரணங்களை வந்து முன்னெடுத்து வச்சு இந்த விஷயத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆக்காமல் ரொம்ப சுமூகமாக முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல சொல்ல வரேன். வேறு எதுவுமே கிடையாது, வேறு எதுவும் வந்து கிடையாது. இதை பற்றி சித் ஃப்ரீக்வன்சிங்கிற யூடியூப் சேனல் வந்து கிட்டத்தட்ட அவங்களும் அதே மாதிரி சேம் 1.5 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சிந்திகா நயன் அண்டு டயலாக் டிசைன்ஸ், நம்ம டெய்லர் அக்காவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க. இன்கேஸ் அந்த வீடியோ இப்போ அலைவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யாராவது கிரியேட்டர் இருப்பாங்க, கண்டென்ட் பேக்கப் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவனுங்க யாராவது அலைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். நிறைய விஷயங்களை வந்து அந்த அக்கா வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க தரப்பில் நிறைய கருத்துக்களை வந்து முன்னெடுத்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு அறிமுகமாக ஒரு சேனலில் வந்து ஆரம்பிக்கிறாங்க, 2000 ஃபாலோவர்ஸு. ஆனால் அந்த ஒரு வீடியோவுக்கே பார்த்திங்க அப்படின்னா 2 லட்சம் மக்களுக்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் அந்த வீடியோவை பார்த்துருக்குறாங்க. ஸோ தட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அண்ட் பிரியாணி மேனுக்கான ஒரு சாலிடான எவிடன்ஸ் வந்து மேபி அந்த சித் ஃப்ரீக்வன்சி அக்கா வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஈவன் சோலோ டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர் வித் நான் கார்பரேட் இன்கார்பரேஷனோட இருக்கிற பிரியாணி மேன் அப்படிங்கிற யூடியூபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து காப்பாற்றப்படுவார், இந்த வலையில் சிக்கியிருக்காரு, அந்த சிக்கல்லேருந்து காப்பாற்றப்படுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு கைஸ். அண்ட் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.